everyone, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது சென்னையில இருக்க ஒரு டாப் லீடிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒன்னான சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல நமக்கு என்ன மாதிரியான கேம்பஸ் லைஃப் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன மாதிரியான ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு ஸ்டூடெண்ட் எப்படி ரெடி பண்றாங்க, பிளஸ் என்ன மாதிரி டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு வராங்க, டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்குங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க சவிதா காலேஜோட கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் 2001ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்களோட காலேஜோட டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 120 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கேம்பஸ் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் சென்னையில வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் பண்ண டிஎன்ஏ கோட் வந்து 1216. அஃபிலியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அக்ரெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா NAC A கிரேட் வச்சிருக்காங்க. NBA-லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 UG கோர்ஸ் CSE, ECE, EEE, IT and ME கோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. எஜுகேஷன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இந்த காலேஜ் பண்ணிக்கிறது கிடையாது. உங்களோட டிகிரிக்கும் நல்ல வேல்யூ நேஷனல் லெவல்ல கிடைக்கும். சவிதா காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் வெல் எக்யூப்டு கொண்ட லெபார்டரிஸ் அண்ட் மல்டிபிள் கலெக்ஷன் கொண்ட ஒரு லைப்ரரி MMI, அதாவது மல்டிபிள் மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு எந்த ஃபேக்கல்டிஸ் தான் நடத்தணும் அப்படி நீங்க ஆசைப்படுறீங்களோ ஃபேக்கல்டி செலக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இந்த காலேஜ்ல இருக்கு. சோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்கல்டிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டை நீங்க படிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இந்த காலேஜ்ல இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டராக்ஷனா போகும். ஒரு போரிங் கிளாஸாவே இங்க எப்பயுமே கொண்டு போகிறது இல்ல. அதே மாதிரி ப்ரொஃபஸரும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மைண்ட் செட்டோட இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு எப்படி உங்களை தயார்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் உங்களை கொண்டு போவாங்க. 24x7 ஆன்லைன் லேர்னிங் சென்டரும் இருக்கு. சோ நீங்க வந்து எந்த டைம்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஆன்லைன் யூஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லைப்ரரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெபார்டரிஸ்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் லெபார்டரிஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஜாவா லெபார்டரிஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷன் கொண்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ நியர்பைல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அங்கேயும் உங்களுக்கு ஏசி பஸ் யூஸ் பண்ணி வராங்க. சோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் ரூம்ஸ், ஏசி நான் ஏசி செப்பரேட்டாவும் தங்கிக்கலாம், இல்ல 2-3 ஷேரிங்ஸும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து நல்ல ஸ்பேசிஸாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபுட் வந்து ஹைஜீனாவும் குட் குவாலிட்டிஸ்லயும் கொடுக்குறாங்க. FIA அப்ரூவ்ட் ஃபுட்பால் கிரவுண்டும் இன்டோர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ஸும் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காம நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸும் எல்லாமே நடத்துறாங்க. உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டா, அதாவது படிப்பும் சரி உங்களோட ஃபன்னும் சரி ஒரு பேலன்ஸாவே கொண்டு போவாங்க. எனி டைம் நீங்க இந்த காலேஜ்ல இருக்கும்போது பிஸியாவே தான் இருப்பீங்க. சோ உங்களுக்கு ஃபன் ஆகட்டும், உங்களை படிப்பாகட்டும், உங்களோட கேரியரோட மூவ்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே பெஸ்டா இந்த காலேஜ் கொண்டு போவாங்க. பெஸ்டான காலேஜ் தான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து யூஜில பாத்தீங்கன்னா 10 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. பிஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ரிசர்ச் சென்டர்ஸ்ல வந்து 5 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு யூஜில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில், ECE, CSE, IT இந்த மாதிரி 10 கோர்சஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்டேக்கன்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல ஃபேக்கல்டி வந்து பாத்தீங்கன்னா 380+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரைன்ட் ப்ரொஃபசர்ஸ் தான். ME, MTech, PhD and MPhil முடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பர்பஸா மட்டும் இல்லாம ஒரு ஸ்டடிய பிராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் ரெண்டு விதமாவும் உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுங்கிற அளவுக்கு ரொம்ப வெல் ட்ரைனடாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரை வந்து நீங்களே செலக்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. சோ வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸா இருக்கட்டும் நீங்க அந்த காலேஜ்ல எடுத்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஸர்ட்ட படிக்கணுங்கிறது வரைக்கும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் செலக்ட் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த காலேஜ்ல படிக்கும் போது நம்ம வந்து என்ன யோசிப்போம், காலேஜ்ல என்ன மாதிரி குட் மெமரிஸ் இருக்குன்னு யோசிப்போம். படிச்சு முடிச்ச பிறகு வேலைக்கு நம்ம கம்பல்சரி போயே ஆகணும். சோ படிக்கும் போதே நமக்கு வேலை கிடைக்குதுன்னா அந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். இந்த காலேஜ்ல எப்பயுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த விதமான குறையும் இல்ல. சோ இந்த இடத்துல இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ரேட் எப்பயுமே 97%ல இருந்து 98% வரைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து எந்த உங்களுக்கு 3rd இயர்ல இருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஆப்டிடியூட் ஆகட்டும், டெக்னிக்கல் ஸ்கில் ஆகட்டும்,
சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும் எல்லாத்தையுமே தேர்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்டர்வியூ டைம்ல எந்த விதமான பயமும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனியான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அமேசான், அதுக்கப்புறம் காக்னிசன்ட், டெல், ஐபிஎம்ங்கிற டாப் எம்என்சி கம்பெனிஸ் தான் எவ்ரி இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜுக்கு இன்டர்வியூ வந்துட்டு இருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 36 LBA to 44 LBA, ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 5.6 LBA வரைக்குமே வாங்கலாம். ஒரு குட் சேலரி பேக்கேஜ்னே சொல்லலாம். படிக்கும் போதே ஒரு நல்ல வேலையும் நல்ல கம்பெனில வேலையும் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். சோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு உங்க கரியரை பில்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல காலேஜ்னே நான் சொல்லுவேன். TNA 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 1216. 1073 சீட் கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 4 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 753 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 259 சீட் ஃபில் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 3ல 37 சீட் ஃபில் ஆயிருக்கு. மொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1053 சீட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல ஃபில் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜோட உங்களுக்கு சீட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 98.14% வந்து சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. சோ வந்து இது ஹையஸ்ட்னே சொல்லலாம். ஒரு நல்ல காலேஜ். உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற 20 சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ADS OC 187, BC 182, BCM 183, MBC 179, SC 155, SCA 121, ST 138ல க்ளோசிங் ஆயிருக்கு. AAML OC 185, BC 181, BCM 181, MBC 178, SC 152, SC 135, ST 131ல க்ளோசிங் ஆயிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் OC 175, BC 166, BCM 161, MBC 161, SC 149, SC 106, ST நாட் அலாட்டட். சிவில் OC 168, BC 165, BCM 153, MBC 162, SC 144, SC 106, ST நாட் அலாட்டட். சைபர் செக்யூரிட்டி OC 190, BC 188, BCM 183, MBC 183, SC 165, SC 111, ST நாட் அலாட்டட். EEE OC 181, BC 177, BCM 178, MBC 174, SC 141, SC 114, ST நாட் அலாட்டட். CSE OC 189, BC 186, BCM 185, MBC 180, SC 157, SC 127, ST 141 க்ளோசிங் ஆயிருக்கு. ECE OC 191, BC 182, BCM 178, MBC 178, SC 152, SC 99, ST 136ல க்ளோசிங் ஆயிருக்கு. IT OC 186, BC 183, BCM 186, MBC 181, SC 153, SC 130, ST 135ல க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் OC 176, BC 170, BCM 173, MBC 165, SC 142, SC 114, ST நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா? எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? போன வருஷம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் ஃபீ கிளாரிட்டி அண்ட் நோ ப்ராப்பர் கைடன்ஸ் இதெல்லாமே பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கூட சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம். சில என்ன காலேஜ் செலக்ட் பண்ணணும், நிறைய காலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அவங்க கட் ஆஃப்க்கு. பட் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால தவறான ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம். ஃபீஸ் ஹையா இருக்கிற ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம். ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு தெரியாம அவங்க கன்ஃபியூஷன் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களோட கட் ஆஃப் மார்க்கும் உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நாம டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும், அந்த காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டீம் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுப்பாங்க, கைடும் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்குங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கும், நீங்க அதுக்கு கூகுள் ஃபார்மும் ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நாம பாக்குறதுக்கு நீங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.